ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். கவர்னர் மாளிகையில ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கு. இவர் ஒரு எம்டி லெட்டர்ல இவர் கையெழுத்து போட்டு காமராஜ் நான் சப்போர்ட் பண்றேன் டிவி கேக்குன்னு வந்திருக்கு. அதனால பதறிட்டு இவரு வர்றாரு. கவர்னர் மாளிகை உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை வரல, 108 சீட்டு தான் வந்திருக்கீங்க. அதுக்குள்ளாரே நீங்க இவ்வளவு மோசடி சக்தியா இருந்தீங்கன்னா நாளைக்கு ஆட்சி அமைச்சீங்கன்னா தமிழ்நாட்டுல யாரும் இருக்க முடியுமா? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய எம்எல்ஏ காமராஜ் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்ததாக தன்னுடைய சுய நினைவோட மகிழ்ச்சியோட எழுதின கடிதத்துடைய வீடியோ காட்சிகள் தான் இது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தினகரன் ஒப்புதலோட தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிக்கிறதா அவர் சொல்லியிருந்தார். ஆனா அவர் கடிதத்தை எழுதல அப்படிங்கிற தகவல் பரவி வர்றது உண்மைக்கு புறம்பானது, மாறானது அப்படிங்கறத எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமானது. இப்ப எங்க எம்எல்ஏ பேர்ல லெட்டர் அனுப்பியிருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க? யாரு ராமசாமி அனுப்பியிருப்பாரா? கவர்னருக்கு இவருக்கு ஆதரவு அளித்தா கடிதம் வந்து நல்ல வேலை கவர்னர் ஆபீஸ்ல நான் பறந்துட்டு வந்தேன். அதை கண்டுபிடிச்சிருவாங்க. கவர்னர் மாளிகையில ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கு. இவர் ஒரு எம்டி லெட்டர்ல இவர் கையெழுத்து போட்டு காமராஜ் நான் சப்போர்ட் பண்றேன் டிவி கேக்குன்னு வந்திருக்கு. அதனால பதறிட்டு இவரு வர்றாரு. கவர்னர் மாளிகை வாட்ஸ்அப் அனுப்பல, ஒரு வாட்ஸ்அப்ல இருந்து பிரிண்ட் அவுட் எடுக்க கொடுங்க. அதாவது வாட்ஸ்அப்ல இருந்து பிரிண்ட் அவுட், ஒரு வாட்ஸ்அப்ல இருந்து நாங்க பிரிண்ட் அவுட்ல காப்பின்னு கொண்டாந்து கொடுத்தாங்களா. கவர்னர் மாளிகையில இருந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பல, அவங்க ஒரு காப்பி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. யாரு கொடுத்தது? அவங்க டிவி கே சிறப்பா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தான் இல்ல, அப்ப அவங்க கேட்டாங்களா இது எந்த காப்பி எங்கன்னு, ஒரிஜினல் எங்க கூட இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப் காப்பி இதை வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்ததா சொன்னாங்க. இப்ப எனக்கு அது தெரியாது. இப்ப புரியுதா? இது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் தவறான செய்திகளை, தகவல்களை தெரிவிச்சுட்டு வராரு. கவர்னர் மாளிகையில கேட்டாங்க, நீங்க சொல்றது என்னன்னா அது டிவிக்காக தான் அனுப்பிக்கிறாங்கன்னு கேக்குறீங்க. நான் உங்களை கேக்குறேன், அதே உங்களை நான் ஒரு பாமரனா கேக்குறேன், யாரும் அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அப்படின்னா இது என்ன? அது இத்தனை உங்களுக்கு 108 இல்ல, நீங்க தூய சக்தி, தூய்மையான ஆட்சி கொடுக்க போறீங்க. நீங்க ராவண சீதையை கவர்ற மாதிரி இன்னொருத்தங்கள்ட்ட சப்போர்ட் கேட்கறது சட்டப்படி ரைட்டுன்னா ஹார்ஸ் ரைடிங் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது கவர்னரோ இல்ல மத்தவங்களோ ஃபீல் பண்றதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்றீங்க? இந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் யார் கூடவும் பேரம் பேச வேண்டிய தேவையில்லை அப்படிங்கறத பொதுமக்கள் எல்லாருமே உணர்ந்துக்கணும். உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை வரல, 108 சீட்டு தான் வந்திருக்கீங்க. அதுக்குள்ளாரே நீங்க இவ்வளவு மோசடி சக்தியா இருந்தீங்கன்னா நாளைக்கு ஆட்சி அமைச்சீங்கன்னா தமிழ்நாட்டுல யாரும் இருக்க முடியுமா? ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.